கப்பல் படுவேகமாக போய்க் கொண்டிருந்தது. அதில் பல நாட்டுக்காரர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு அறிவிப்பு அலறியது. கப்பலின் அடியில் ஓட்டை விழுந்துவிட்டது, கப்பல் மூழ்கப் போகிறது, அதனால் கப்பலின் எடையை குறைத்தாக வேண்டும், உங்களிடம் உள்ள தேவையில்லாத பொருட்களை தூக்கி உடனே கடலில் வீசி எறியுங்கள் என்று அந்த உத்தரவு அலறியது. ரஷ்யக்காரன் தம்மிடம் இருந்த கம்யூனிச புத்தகங்களை தூக்கி கடலில் வீசினான். இது எங்கள் நாட்டில் அதிகம் என்று சொல்லிக்கொண்டே. அரபு நாட்டுக்காரன் தம்மிடம் உள்ள பீப்பாய்களை தூக்கி கடலில் உருட்டிவிட்டான். இது எங்கள் நாட்டில் அதிகம் என்று சொல்லியவாறே. அமெரிக்கக்காரன் தம்மிடம் இருந்த கம்ப்யூட்டர்களை தூக்கி கடலில் வீசினான். இது எங்கள் நாட்டில் அதிகம் என்று சொல்லியவாறே. இந்தியக்காரன் பார்த்தான். பக்கத்தில் இருந்த 10 அரசியல்வாதிகளை தூக்கி கடலில் வீசினான். இவர்கள் எங்கள் நாட்டில் அதிகம் என்று சொல்லியவாறே.